இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய பதிவில் தொடர்ந்து எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் நினைப்பீங்க தினமும் நம்ம பூஜை செய்து தான் வரோம், ஆனால் என்னன்னே தெரியல, தொடர்ந்து பிரச்சனையாக தான் இருக்குது, வீட்டில் நிம்மதி இல்லைன்னு நினைப்பீங்க. அப்படிப்பட்டவங்க உங்கள் வீட்டில் தெய்வம் இருக்குதா இல்லையான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தெய்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த தெய்வத்தை எப்படி வழிபடணும், எப்படி வழிபட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீங்குன்னு தெரிஞ்சுக்கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்குமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்பனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் நீங்கள் ஜோதிட முறையில் சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து கொண்டே இருக்குது. ஒவ்வொரு செயலையும் நீங்கள் செய்யும்போது அதில் ஏதாவது ஒரு தடை வந்து கொண்டே இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? என்னதான் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்தாலுமே தெய்வத்தின் அருள் கிடைக்கவில்லைன்னு புலம்புறவங்க இருப்பீங்கள்ல, அப்படிப்பட்டவங்க நீங்கள் உங்களுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குதான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு வீட்டிலையும் பார்த்தீங்கன்னா நேர்மறை ஆற்றல்கள் தான் தெய்வத்தின் அறிகுறின்னே சொல்லலாம். எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் பட்சத்தில் என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி முதல்ல நீங்கள் வீட்டில் நேர்மறை ஆற்றல்களை வளர்த்து கொள்வதன் மூலம் தாங்க உங்கள் வீட்டில் நல்ல செயல்கள் நடைபெறும், எந்தவித தடையும் ஏற்படாது. பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் நேர்மறை ஆற்றல் இருக்குதா எதிர்மறை ஆற்றல் இருக்குதான்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்படி எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே எந்த வீட்டில் துர்நாற்றம் வீசுதோ அந்த வீட்டில் எப்போதுமே எதிர்மறை ஆற்றல் இருக்குதுன்னு தாங்க அர்த்தம். இது பலரும் நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இதை சரியாக பின்பற்றி இருப்பாங்க. ஏன்னா நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க நம்ம வீட்டில் இருந்த பெரியோர்கள் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி போடக்கூடிய, தூபம் காட்டக்கூடிய, ஊதுபத்தி ஏற்றக்கூடிய பழக்கத்தை நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நேர்மறை ஆற்றல் வீட்டில் இருக்குதுன்னா அங்கு சில வாசனை தான் வீசும். விபூதியின் வாசனைன்னு தெய்வ நடமாட்டத்தின் இது ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கலாம். எலுமிச்சை படத்தினுடைய வாசனை, வேப்பிலை வாசனை, அதோடு பார்த்திங்கன்னா மிகுந்த மலர்களுடைய வாசனை இருக்கும் வீடுகளில் பார்த்திங்கன்னா தெய்வ நடமாட்டம் இருப்பதாங்க அர்த்தம். இது எதையுமே உணர முடியாத நிலையில் நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் அம்மன் ஆலயத்திற்கு சென்று ஒரு எலுமிச்சை பழத்தை உங்கள் கையாலே நீங்கள் வாங்கி அம்மனுடைய பாதத்தில் வைத்து உங்கள் வீட்டுக்கு எடுத்து வாங்க. இந்த எலுமிச்சை பழத்தை நீங்கள் இப்போது என்ன செய்யணும்னா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சுடுங்க. எலுமிச்சை பழம் காய்ந்து விட்டுச்சுன்னா வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருக்குது அர்த்தம். அதுவே அந்த எலுமிச்சை பழம் பார்த்திங்கன்னா அழுகிடுச்சுன்னா எதிர்மறை ஆற்றல்கள் இருப்பதாக அர்த்தங்க. உங்களுடைய நடவடிக்கைகளில் இந்த தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய சமயத்தில் நேர்மறையான எண்ணங்கள் தான் உங்களுக்கு அதிக அளவில் தோன்றும். பிறருக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் எண்ணக்கூடிய எண்ணமும் உங்களுடைய மனதுக்குள்ளே ஏற்படுங்க. இந்த எதிர்மறை ஆற்றல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ரொம்பவே சுயநலமாக தான் யோசிப்பீங்க, பிறரை கெடுக்கக்கூடிய எண்ணங்கள் ஏற்படுமா. அதனால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்க நீங்கள் எப்போதுமே பிறருக்கு உதவி செய்தல் போன்ற எண்ணங்களை வளர்த்து கொள்ளுங்க. ஆகவே பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைக்கு சக்தி அதிகம்னு சொல்லுவாங்க. அதாவது தந்தஸ்துன்னு சொல்லிக்கொண்டே இருக்குமா. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தெய்வங்களுமே தேவதைகளும் எப்போதும் நம்மை சுற்றி தாங்க இருக்கும். அதனால்தான் நம்ம நல்ல வார்த்தைகளே நேர்மறையான வார்த்தைகள் தான் பேச வேணும்னு சொல்லுவாங்க. இது தெய்வ சக்தி இருந்தால் தான் நம்ம வாயில் நல்ல வார்த்தைகள் வருங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தியை உணரும் திறன் இல்லாமல் கூட இருக்கும், சந்தேகம் கூட படுவீங்க தெய்வம் இருக்குதா இல்லையான்னு. தெய்வீக சக்தி பார்த்தீங்கன்னா எப்போதுமே நம்மை சுற்றி நிறைந்திருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா சில அறிகுறிகள் மூலமாக தான் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதை நாம் புரிந்து கொள்வது இல்லைங்க. அப்படி இல்லைன்னா தவறாக புரிந்து கொண்டு தீய சக்தி இருப்பதாக நினைத்து நாம் பயப்படுவோம். என்ன நினைக்கிறீங்கன்னா, தெய்வத்தினுடைய அறிகுறி நடமாட்டம் இருந்தாலுமே அதை உணராமல் தெய்வம் இல்லைன்னு தான் நினைக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இந்த தெய்வ சக்தியினுடைய அறிகுறியும் பார்த்தீங்கன்னா தீய சக்தியினுடைய அறிகுறி போல நினைத்து நீங்கள் இதை நம்பாமல் இருப்பீங்க. தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி தாங்க எப்போதும் இருக்கும். இது நமக்கு பல சமயங்களில் உணர்த்துவது கிடையாது. சில சமயங்களில் விசித்திரமான அமானுஷ்யமான விஷயங்களை தான் நம்ம அனுபவம் செய்து இருப்போம்.
அதே தெய்வ சக்தியாக இருக்குமோன்னு யோசித்தாலும் பேய் பிசாசுன்னு நாம் எதிர்மறை எண்ணம் தான் நமக்கான ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும். அப்படி இருக்கையில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் என்ன இருக்கா இல்லையா, நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இருந்தால் அதற்கு என்ன அறிகுறி காட்டணும் முதல்ல அறிகுறியே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள நீங்கள் ரொம்பவே கவனமாக கவனித்து பார்த்தா தான் உங்களால் உணர முடியுமா. தெய்வ சக்தி இருப்பதற்கான அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா தீய சக்திகள் இருப்பதற்கான அறிகுறிகளும் ஒரே மாதிரியாக இருக்காதுங்க. முதல்ல இதெல்லாம் நீ புரிஞ்சுக்கோங்க. ஒரே மாதிரியாக சொல்லப்பட்டாலும் இரண்டிற்கு நிறைய வித்தியாசம் இருக்குதா, அது என்னன்னு பார்க்கலாமாங்க. தெய்வசக்தி இருக்கக்கூடிய வீட்டில் தாங்க பள்ளியினுடைய நடமாட்டம் இருக்கும், பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குமா. அப்படி தெய்வசக்தி இல்லாத வீட்டில் பார்த்தீங்கன்னா பள்ளியோடைய நடமாட்டம் இருக்காதான். அதே போல் தெய்வசக்திகள் இருந்தால் மட்டுமே அவைகள் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு பூஜை அறைக்கு அருகிலோ இல்லைன்னா உங்கள் வீட்டு நிலைவாசல் அருகிலோ இருந்து கொண்டு ஒளி எழுப்பி கொண்டே இருக்குங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா தெய்வசக்தி இருந்தால்தான் இந்த மாதிரி ஒளி எழுப்புமா. இரவு நேரங்களில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பள்ளியினுடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். பெரியவங்க சிலர் பள்ளி சத்தமிடும் இடத்தையும் திசையும் வைத்து கூட நிறைய பேர் பலன் கூட சொல்லுவாங்க. மேலும் அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய பேர் கவனித்து பார்த்துருக்கலாம், காகம் அடிக்கடி வந்து சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். இதுக்கும் கூட வீட்டிலுடைய தெய்வசக்தி இருந்தால்தான் இந்த சத்தம் கேட்குமா. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காகம் பார்த்தீங்கன்னா கத்தக்கூடியதை பொறுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க விருந்தினர் வருகைன்னு பல சகுனங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க. காகத்திற்கு பார்த்தீங்கன்னா சாதம் வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. ஏன்னா நம்ம வீட்டில் இறந்தவங்க பார்த்தீங்கன்னா காகத்தின் ரூபத்தில் தான் வந்து சில நாட்கள் நம்ம என்ன செய்கிறேன்னு பார்த்து ஆசிர்வதிப்பாங்களாம். நாம் சாப்பாடு வைத்த பிறகு கூட நம்ம துரத்தினால் கூட வீட்டை விட்டு போகாதுங்க. இதுவுமே தெய்வ நடமாட்டம் இருந்தால்தான் இப்படி நடக்குங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த ஒரு பூஜை செய்யாமல் இருப்பீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் சாம்பிராணி வாசம் வீசுவது, பூக்களுடைய வாசம் வீசுவதுன்னு சந்தனம் வாசம் பன்னீர் வாசம்னு நறுமணம் வீசுச்சுன்னா இதுவும் உங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருப்பதற்கான அர்த்தங்க. மேலும் நீங்கள் மல்லிகை பூ வாசம் சிலர் பேய் நடமாட்டம் இருப்பதாக நீங்கள் நினச்சிப்பீங்க. இது ரொம்பவே தப்புங்க. ஏன்னா தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய வீட்டு மட்டும்தாங்க இப்படி நறுமணம் வீசும். மேலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலர் வீடுகளில் சென்றாலே திடீர்னு ஒரு குளுமையான உணர்வீங்க. இதுவோ உங்களுக்கு அருகில் யாராவது இருப்பது போல ஒரு உணர்வு ஏற்படும். யாரோ தொடுவது போல நீங்கள் பரிசத்தை உணர்ந்திருப்பீங்கள்ல. இதுவுமே பார்த்தீங்கன்னா தெய்வ சக்தியினுடைய நடமாட்டம் இருந்தால் மட்டுமே நீங்கள் உணர்வீங்க. தீய சக்திகள் ஒருவேளை இருந்து உங்களை கடந்து சென்றால் உங்களை யாரோ தாக்குவது போல இருந்திருக்கும். வீட்டில் நீங்கள் ஏற்றி வைக்கக்கூடிய தீபத்தை வைத்து கூட வீட்டில் தெய்வசக்தி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாகவே ஏற்றி வைத்த தீபம் யாகம் வளர்த்து அவகானம் செய்தது போல பெரிதாக சுடர் விட்டு எரிஞ்சுன்னா உங்கள் வீட்டில் தெய்வசக்தி இருப்பது தாங்க அர்த்தம். மேலும் நீங்கள் தீபத்தினுடைய சுடரில் வெள்ளை நிறத்திலோ சுடரை சுற்றி பார்த்தீங்கன்னா வெண்ணிற படலம் போல தெரிஞ்சிச்சுன்னா அதுவும் தெய்வசக்தி இருப்பதற்கான அர்த்தமாக நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் நீங்கள் இதை காற்றே அடிக்காத சூழ்நிலையில் நீங்கள் தீப சுடர் ஏற்றும் போது அணைந்து கொண்டே இருந்துச்சுன்னா இது தீய சக்தியினுடைய அறிகுறிங்க. நிறைய பேருக்கு குலதெய்வத்து கோவிலுக்கு செல்லலான்னு நினைப்பீங்க. அப்படி சொல்லும் போதே உங்கள் வீட்டில் தொடர்ந்து பிரச்சனையாக வருதா, இதுவும் குலதெய்வத்தினுடைய சாபமாக இருக்கலாம். உங்களுடைய குலதெய்வ சாபத்திலிருந்து விடுபட இந்த ஒரு பரிகாரத்தை செய்து பாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை உங்கள் வீட்டு பூஜை அறையில் செய்யணுங்க. இதற்கு நீங்கள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபடணும். அதற்கு முதல்ல என்ன செய்யணும்னா நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து மனதார வேண்டிக்கோங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா குலதெய்வத்திற்கு விளக்கு வைக்கணும். அந்த விளக்கு மண்ணகல் விளக்கு தான் வைக்கணும். அதில் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி வழிபடுங்க. பஞ்சுத்திரி உபயோகித்துக்கோங்க. இந்த விளக்கை ஒரு தட்டின் மேலே வைத்து நீங்கள் அகல் விளக்கை ஏற்றி வைத்து வழிபடுங்க. பிறகு நீங்கள் அந்த எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரு சொட்டு தேன் 3 மிளகை போடணும். இப்படி போட்ட பிறகு இந்த தீபத்தை பார்த்து உங்களுடைய குலதெய்வமாக நினைத்து வழிபட்டு வருவதன் மூலம் தொடர்ந்து இந்த ஒரு தீபத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் தொடர்ச்சியாக 41 நாட்கள் வழிபட்டு வர குலதெய்வத்தினுடைய சாபம் நீங்கி உங்கள் வீட்டில் எந்தவித பிரச்சனையும் இருக்காதுங்க. குலதெய்வத்தினுடைய அருள் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.